நல்ல வேளை பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை கேன்சல் பண்ணார். ஸோ இன்றைக்கி எபிசோடில் எப்பயுமே யாரை எலிமினேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்பல யாரை சேவ் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்டப்போ சபரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட சபரிக்கு ஈக்குவலாக சாண்ட்ராவின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரொம்ப கோத்ரூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவே முடியல. சாண்ட்ரா வந்து இருக்கிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது கம்பேரிங் டு அதர் கண்டஸ்டன்ஸ் கூட. இதில் வந்து இவங்களை எந்த வாரமும் சேவ் பண்ணி ஃபைனலிஸ்ட்டை அனுப்ப போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாண்ட்ரா பற்றி ரெண்டு விஷயம் தான் பாசிட்டிவாக சொல்ல முடியும். ஒன்று, பிரஜன் இருக்கப்போ ஒரு சீக்ரெட்டாக சூப்பராக பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் வெளில போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது வந்து அந்த கார் டாஸ்கில் அவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட், அதனால் நமக்குலாம் அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். இது ரெண்டு மட்டும்தான் அவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ இவங்க ஐயோ இவங்கள போய் ஃபைனலிஸ்ட்டில் போட போகிறாங்களே அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கப்ப எல்லோரும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் ராக் பண்ணார். இல்லை ஒரு ப்ராங்க் தான், உங்களுக்கு மற்றவங்க மேலே எவ்வளோ அக்கறை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணோம், எல்லாருமே எலிமினேஷனில் இருக்குதுன்னு சொன்னார். அப்பா இப்போ தான் வயிற்றில் பாலை வத்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வியானாவோட என்ட்ரி செமையாக இருந்துச்சு. அவங்க விக்ரம் பற்றி சொன்னாங்க. எனக்கு விக்ரம் பற்றி குழப்பமாக தான் இருக்குது. இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை அப்படின்ற, கெட்டவர் இல்லை நல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி. அது கெட்டவர் அப்படின்னு ஸ்டாம்பும் பண்ண முடியல. ஆனால் வியானா கமெண்ட்டு கொடுத்து போனதுக்கப்புறம் அவர் தனியாக மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட பேசுகிறாரு. இந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் தான் பழகினேன், உங்கள் கூட லோக்கெலாம் பழகினதில்லை, வெளியே போய் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கன்டினியூ பண்ணணும்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அது ரொம்ப சீப்பாக இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விக்ரம்னால் எந்த ஒரு கிரிட்டிசிசத்துலேயும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் அவர் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமே வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு திவ்யா 1000 times பெட்டர் அப்படின்னு தோணுது. விக்ரமோட கம்பேர் பண்ணுறப்ப திவ்யா ரொம்ப ஜெனியூனான கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.